வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சாதம், சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்கும் தொட்டுக்கிற மாதிரி காலிஃப்ளவர்ல ஒரு குருமா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா டக்குன்னு பண்ண போறோம். ஆல்ரெடி நம்ம தனியா மசாலா பொடி அரைச்சி ரெடியா வச்சிருக்கோம். அது இருந்தாலே நீங்க தாளிக்கிறதுக்கு அதெல்லாம் எதுவுமே அவசியம் இல்லை. டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ட்டை வச்சு டக்குன்னு பண்ண போறோம். இப்போ பாருங்க, வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக புதினா இல்லை, கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி ரெடியாக இருக்குது. அதே மாதிரி அரைச்சிக்கிறதுக்கு ஏற்கனவே தனியா மசாலாவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வரமிளகாய் மிளகும் போட்டிருக்கோம். அதனால இதில் நான் ஒரே 2 பச்சை மிளகா, ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, இதை கோர்ஸாக அரைச்சிக்க போகிறேன். தனியா மசாலா பொடி அதுவும் ரெடியாக இருக்குது. காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ காலிஃப்ளவரும் ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம தேங்காய், முந்திரி லாஸ்ட்டாக அரைச்சி விழுது சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். இது காயட்டும். இது காயறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாவை கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா கோர்ஸாக அரைச்சாச்சு. இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம். அது நல்லா காஞ்சிடுது. ஸோ வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கணும். நான் என்ன பண்ணுறேன்னா, இது கூடவே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா விழுதியே சேர்த்துறேன். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் அதையும் சேர்த்துருவேன். வெங்காயம் வதங்கிடுது. தக்காளி சேர்த்துருவோம். மஞ்சப்பொடி, தேவையான உப்பு. இப்போ இதெல்லாம் சேர்ந்து தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இது கூடவே கொஞ்சமாக புதினா இலையை சேர்த்துடலாம். நம்ம தக்காளி வதங்கட்டும். அதுக்குள்ள ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு 4-5 முந்திரி பருப்பை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தேங்காய், முந்திரி விழுது ரெடியாக இருக்கு. இந்த பக்கம் தக்காளியும் வதங்கிடுது. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம தனியா மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 டீஸ்பூனுக்கு சேர்க்குறேன் நான். ஸோ வாசனை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இது லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். தனியா மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் சேர்த்துட்டு வேற டம்ளர் தண்ணி விடுறேன். நல்லா ஒரு கொதி வரட்டும். தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்துடுது. இப்போ முந்திரி, தேங்காய் அரைச்சோமா அந்த விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார் எல்லாமே அந்த தண்ணியும் விட்டு நல்ல ஒரு கொதி விட்டுரும். நல்லா ஒரு கொதி வந்துருக்கு. மேலாக கொத்தமல்லி போட்டுட்டு எப்பயும் போல் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய காலிஃப்ளவர் குருமா ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி அந்த மசாலா அரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலா போட்டு பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பயும் போல் பட்டை, கிராம்பு அதெல்லாம் தாளிச்சு கொட்டுவோம் இல்லையா, சோம்பு அதெல்லாம் தாளிச்சு கொட்டியும் பண்ணலாம். அதுவும் வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம், சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவர்லேயும் பண்ணலாம், உருளைக்கிழங்குலையும் பண்ணலாம், பட்டாணி இருந்தால் காலிஃப்ளவர் பட்டாணி சேர்த்து பண்ணலாம், எல்லா காய்கறிலையும் சேர்த்தும் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், டக்குன்னு நீங்கள் நினச்ச உடனே ஒரு குருமா ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.